அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமென். கொஞ்சம் பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் கவலையாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 2024ஆம் ஆண்டுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பிரைஸ் லார்ட் பண்ணுங்க. ஆமென். சபைக்கு வரும்போதெல்லாம் நாம் ஒருவர் வாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஆராதனை ஆரம்பித்த நேரத்திலிருந்து அப்படியே ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்தில் முழுகிட்டு பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்கன்னு சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம கவனிக்கிறதில்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காய், உங்களுடைய சபை போதகருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிற காரணத்தினால நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஒரு விசை கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு துவங்கின நாள் முதல் கர்த்தர் நம்மை இம்மட்டும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். அவர் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து ஆண்டவரே, இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நீர் எங்களோடு பேச ஆண்டவரே என்ன சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதிகன மகிமைகள் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்கு அறிந்த தெரிந்த வசனங்களை தான் நான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 3 யோவான் அதனுடைய 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. இது நமக்கு நன்கு தெரிந்த நன்கு அறிந்த வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகபோனன் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்றால் என்ன? வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியத்திலே அநேக சூழ்நிலையிலே அநேக கஷ்டங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியிலே வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டு துவக்கத்தில் ஆமென், எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு ஆண்டு துவங்குகிறது என்றால் ஒரு சில தீர்மானங்களை நாம் எடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 2024ஆம் ஆண்டு வாக்குத்தத்த ஆராதனையோடு நாம் துவங்கி இருக்கிறோம்? அந்த நாளில் எத்தனை பேர் நீங்க தீர்மானம் எடுத்தீங்க? ஆமென். இந்தந்த காரியம் நான் செய்ய வேண்டும், இந்த ஆண்டில் இந்தந்த காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தர் இருக்கிற ஐக்கியத்தில் நான் பலப்பட வேண்டும். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? ஆமென். கரங்களை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தீங்க. எத்தனை பேர் நீங்க அதை நிறைவேற்றிருக்கிறீங்க? ஆமென். அநேக நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம், சில நேரங்களில் அதை நாம் நிறைவேற்றாமல் இருக்கிறோம், சில நேரங்களில் அதை நிறைவேற்றியும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை 2024ஆம் ஆண்டில் நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டு ஆமென், இன்றையோடு நம்ம இந்த கடைசி ஆராதனையோடு இந்த 2024ஆம் ஆண்டு நிறைவடைய போகிறது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது. அடுத்து நாம் நாள் டியூஸ்டே என்ன செய்ய போகிறோம்? செவ்வாய்க்கிழமை ராத்திரியே நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்? நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருதுன்னா அநேகர் வீடுகளை இல்லங்களை சுத்தம் செய்கிறவர்களா நாம் இருக்கிறோம், வீடுகளை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். நமக்கு இருக்கிற மிக குறைவான பண்டிகை தான். அந்த பண்டிகை வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீடுகளை நம்முடைய இல்லங்களை சுத்தம் செய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த 2024ஆம் ஆண்டு நாம் கடந்து வந்து விட்டோம். வருகிற புதிய ஆண்டில் சில தீர்மானங்களோடு நாம் அந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் தீர்மானங்களோடு பிரவேசிக்க ஆசைப்படுறீங்க? ஆமென். வருகிற புதிய ஆண்டிலே நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். அப்படி நாம் தீர்மானங்களை எடுக்கும்போது நாம் நன்றாய் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20 முதல் 22ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22. ஆமென். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது, ஹல்லேலூயா, 21ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்று, அதோட 22ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். பொருத்தனை என்றால் என்ன? நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது. ஹல்லேலூயா. யாக்கோபை தேவன் சந்தித்த பொழுது அங்கே அவர் ஒரு தீர்மானங்களை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும், ஆமென், இந்த கடைசி ஓய்வு நாளில் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 நாட்களிலே புதிய ஆண்டை நாம் காண போகிறோம். நாம் என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தோடு நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது எழுதும்போது சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 2:7. ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 2 அதனுடைய 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே சில தீர்மானங்களை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, ஆமென், இந்த 2024ஆம் ஆண்டு இல்லை, கடந்த ஆண்டில் நாம் எப்படி இருந்தோம் என்பது அல்ல, வருகிற புதிய ஆண்டிலே புதிய தீர்மானங்களோடு நம்மை நாம் ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இந்த நாட்களில் அநேக சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அநேக ஆயத்த ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். நாமும் கூட வருகிற புதிய ஆண்டிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக சில தீர்மானங்களோடு பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி நீங்கள் முடிக்கும் பொழுது நம் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய கிரியைகள் அது பலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறதா இருக்கிறது. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். யோசுவா 24:15 வசனம். ஆமே. நீங்க யோசுவா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிப்போம் என்றால் என்ன? கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிப்பது என்றால் என்ன? கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது. ஹல்லேலூயா. முதலாவது நாம் அடுத்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக என்ன தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்? எதை குறித்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றால், ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறாரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். ஹல்லேலூயா. யோசுவா சொல்லியிருக்கிறார், நான் மாத்திரம் கர்த்தரை சேவிப்பேன். ஆமென். இல்லை, என் பிள்ளைகள் மாத்திரம் கர்த்தரை சேவிக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி அல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலே இந்த ஆராதனை குறித்த நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். குடும்பத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பமாய் கணவரோடு பிள்ளைகளோடு வந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே அதிலே ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஆமென். கடந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் ஒருவேளை சில ஆராதனைகளை நீங்கள் வந்து என்ன செய்திருக்கலாம், சில நேரங்களில் கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டிலே இந்த ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம். வருகிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் நாங்கள் தவறாமல் நான் என்ன செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை தாகம் நம்முடைய மத்தியிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாரத்தில் நமக்கு எத்தனை நாள் இருக்கிறது? 7 நாட்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. 6 நாட்கள் நாம் நம்முடைய வேலைகளை செய்து நம்முடைய உறவினர்களை சந்தித்து எங்கே போனோமோ போயிட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த 6 நாட்களில் நீங்கள் அமெரிக்கா கூட போயிட்டு 7ஆவது நாளில் எங்கே இருக்கணும்? மதுரை சிட்டி ஏஜி சர்ச்சில் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்றால், இல்லை ஏதோ ஒரு இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும்னா என்ன, நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும், அடுத்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் இந்த கடைசி இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், வருகிற புதிய ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். முதலாவது காரியம் என்னவென்றால் ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய குடும்பங்களில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை குறித்த ஒரு உணர்வு, ஆராதனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், ஆராதனை குறித்த ஒரு பயம் நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, அடுத்த ஆண்டு நான் ஒரு ஆராதனை கூட தவறாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 23:25. யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது நாம் வாசித்தோம் அல்லவா, 3 யோவான்ல அதனுடைய 2ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வசனம். ஹல்லேலூயா. நாம் ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, நாம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும் பொழுது, இந்த 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சுகமா இருக்க பண்ணுவார். ஆமென். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். முதலாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, சுகமா இருக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும் பொழுது, அவர் என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஹல்லேலூயா அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, வியாதியை நம்மை விட்டு விலக்கி அவர் சுகமா இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 58:13-14. இல்லை, ஏசாயா 58:13-14. பரிசுத்த நாளை மகிமையிலே நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தருடைய மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உள்ள ஏரியை தகவனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நீ போஷிப்பேன். கர்த்தருடைய வாய்
ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நாம் ஆராதனை குறித்த தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஹல்லேலூயா. அதை நாம் மகிமையாக எண்ணும்போது 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஹல்லேலூயா. உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை ஏறி இருக்க செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆமென். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமென். கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் கனம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, நம்மை போஷித்து உயர்ந்த இடங்களிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு சோதனைகள் வரும் தான். சில நேரத்தில் சண்டே போனாதான் அன்னைக்கு அதிக சம்பளம் என்று கூட சில நேரத்தில் நம்ம இடத்துல கூறுவார்கள். ஆனால் அதையெல்லாம் நாம் வருகிற புதிய ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட காரியங்களை ஒதுக்கிவிட்டு ஆமென் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமென். கர்த்தரையை சேவிக்கும் போது அவர் நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 6 நாட்கள் நமக்கு இருக்கிறது. நீங்கள் உலகத்திற்குரிய வேலைகளை எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு 7ஆம் நாளிலே கர்த்தரை நாம் சேவித்து நடக்கும் பொழுது அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். வியாதியை நம்மை விட்டு விலக்கி ஹல்லேலூயா உச்சிதமான கோதுமையினால் நம்மை திருப்தியாக்கி போஷித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் சொல்லுவது என்னவென்றால், வருகிற புதிய ஆண்டிலே நாம் எதை குறித்த ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்க போகிறோம்? நல்ல கரங்களை வைத்து சொல்லாம, ஆண்டவரே ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை அடுத்த ஆண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் ஹல்லேலூயா நான் தவறாமல் வந்து உம்மை ஆராதிக்க, அது மாத்திரமல்ல குடும்பத்தோடு வந்து உம்மை ஆராதிக்க ஹல்லேலூயா தீர்மானத்தை எடுக்க எனக்கு கிருபை செய்வீராக. ஆமென். எபிரேயர் 10:25 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஆமென். அநேகர் இந்த விசேஷமான காரியத்தை தவற விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். இங்கே நம்முடைய சர்ச்சில் தான் என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத நான் இங்கே வந்து தான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை 2024ஆம் ஆண்டு சில இடங்களில் சில வாரங்களில் உங்களுடைய பேருக்கு நேராக ஆப்சென்ட்ன்ற ஒரு காரியம். ஆமென். ஏதான ஆப்சென்ட்னு போடுவாங்க. என்று போட்டிருந்தாலும் கூட வருகிற 2025ஆம் ஆண்டில் எல்லாமே ஆமென் அட்டெண்டன்ஸ் ஷீட் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் பெயருக்கு நேராக ப்ரெசன்ட் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2026ஆம் ஆண்டு வரும்போது உங்களுடைய பெயரை பார்க்கும்போது எல்லா இடத்துல என்னவா இருக்க வேண்டும்? பிரசன்ட் தான் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி நாம் செய்யும்போது நாம் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த கடைசி நாளிலே, இந்த 2024ஆம் ஆண்டு இறுதி நாட்களிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தீர்மானத்தோடு அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். முதலாவது, ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. நாம் மாத்திரம் வந்து ஆராதிப்பதல்ல, குடும்பத்தோடு வீட்டாரோடு நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். எஸ்தர் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15-16. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம். எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை 2024ஆம் ஆண்டு துவக்கத்திலே நாம் என்ன செய்திருப்போம்? அனுதினமும் நான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க, காலையில 5 to 6 ஆமென் அலாரம் கூட வச்சிருவாங்க. 5 மணிக்கு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. சரி, காலையில தான் நம்ம ஜெபிக்க முடியல, சரி மாலையிலாவது 1 மணி நேரம் நான் ஜெபிச்சுட்டு தான்ப்பா படுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன நடக்கும்?
அப்போதான் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு வேலையில் யாராவது நம்ம வீட்டுக்கு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் 2024ஆம் ஆண்டில் சில தீர்மானங்களை ஜபத்தை குறித்து எடுத்திருக்கலாம், ஆனால் நிறைவேற்ற முடியாமல் கூட போயிருக்கலாம். வருகிற ஆண்டிலே ஜபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்பதில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அனுதினமும் கர்த்தரோடு பேசுகிறதிலே ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தீர்களானால் ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அவர் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதனை குறித்த தீர்மானம், அடுத்து ஜபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை காலையிலே உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் காலையிலே, அல்லது இரவு நேரங்களிலே உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் இரவு நேரத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்தர் உடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களானால் 16ஆம் வசனத்திலே அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் மாத்திரமல்ல, உபவாசித்து ஜெபிக்கிறதுல கூட நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாளாவது, ஆமென், வாரத்தில் அல்லது மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் குடும்பமாய் உபவாசித்து ஜெபிக்க நீங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளைகளில் சூழ்நிலை நம்மை நெருக்கலாம், சில வேளைகளில் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். ஆனால் அதன் மத்தியிலே கொஞ்ச நேரமாவது ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எஸ்தருடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவருடைய வைராக்கியத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனுடைய கடைசி பகுதி 16ஆம் வசனத்திலே, ஆமென், உபவாசித்து ஜெபிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறதுனால நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? நாம் சாக மாட்டோம், மரித்திர மாட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிறவர் யார்? கிறிஸ்துவானவரே நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் எஸ்தர் சொல்றாங்க பாருங்க, அப்படி உபவாசித்து ஜெபிப்பதினாலே நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு ஹல்லேலூயா ஜபத்தில் இருக்கிற வைராக்கியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். என்ன சொல்லுகிறேன் என்றால், வருகிற புதிய ஆண்டிலே நம் ஜபத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். குடும்பமாய் ஜெபிக்கிறதுல ஒரு தீர்மானம். அது மாத்திரமல்ல, குடும்பமாய் ஜெபிக்கிறதுல மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஜபம் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, ஆமென், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோமே, அந்த புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு அனுதினமும் தந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 40-41 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, மத்தேயு 26:40-41 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஆமென். இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் 1 மணி நேரமாவது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றாருங்க? இயேசு ஒரு டைம் லிமிட்டை செட் பண்றாரு. ஹல்லேலூயா. 1 மணி நேரமாவது. ஆமென். நாம் கர்த்தருடைய விசுவாசிகளா இருக்கிறோம், கர்த்தருடைய மக்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த புதிய ஆண்டில் நம்ம என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும்? 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் இந்த நேரத்தில் நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் இருக்கிறது ஒரு நாளிலே, அதிலே 1 மணி நேரத்தை நாம் ஜெபத்திலே செலவிடும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நாள் இருக்கிறது, நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீர்மானங்களை உங்களுக்குள்ளே எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டில் நாம் பிரவேசிக்கும் பொழுது வாக்குதத்தத்தோடு நாம் பிரவேசிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த தீர்மானத்தோடு நாம் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே, ஆமென், அவர் நம்மை நிலைநிறுத்துவார், வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். தானியேலுடைய வாழ்க்கையிலே ஜபமானது அவர் எப்படி முக்கியப்படுத்தி இருந்தார் என்பதை அங்கே உங்களால் பார்க்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால், ஆமென்,
ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும்பொழுது தான் முன் செய்து வந்தபடியே ஹல்லேலூயா தினமும் 3 வேளை என்ன செய்கிறார்? முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் இப்படி ஜெபித்திருக்கலாம், உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாக இருக்கலாம். நான் வருகிற ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க முடியாமல் கடந்த ஆண்டில் நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வருகிற ஆண்டில் 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க போறீங்க? ஆமென். முதலாவது நான் சொன்னேன், ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபமே தேவையில்லை என்ற உபதேசங்கள்லாம் அநேக பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, நாம் இயேசுவை மாதிரியாக வைக்க வேண்டும். ஆமென். இயேசுதான் நமக்கு முன்மாதிரியாய் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டில் 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட், ஆமென், 1 மணி நேரம் என்பது என்ன? அதுதான் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்து நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்மானங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே கூறி அடுத்து உள்ள காரியங்களை நான் வேகமாக உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38 முதல் 42 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் வரை. ஹல்லேலூயா. இங்கே நாம் 2 சகோதரிகளை குறித்து நாம் பார்க்கிறோம், மார்த்தாள், மரியாள். ஹல்லேலூயா. 39ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது மரியாள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் மரியாளோ கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஹல்லேலூயா இந்த நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆமென். மூன்றாவது, நாம் எதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும்? வேத வசனத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரியாளை போல ஆர்வமாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதிலே, ஹல்லேலூயா, கேட்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறதிலும், ஆமென், வேதாகமத்தை படிக்கிறதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டிலே அனுதினமும் நாம் வேதத்தை படிக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் இந்த காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டில் நீங்கள் படிக்கிறவர்களா இருந்தாலும் வருகிற ஆண்டில் அதை அதிகரித்து நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென். ஒருவேளை கடந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ய முடியாமல் இருந்தாலும் வருகிற புதிய ஆண்டில் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத வசனத்தை குறித்து ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். மரியாளை போல இந்த ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மோடு பேசுவார்? கர்த்தர் எப்படி நம்மோடு இடைபடுவார்? வசனங்கள் மூலமாக தான் கர்த்தர் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் இயேசு என்னோடு பேசவில்லையே, இயேசுவின் வார்த்தை என்னால் கேட்க முடியவில்லையே, இயேசுவின் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லை. நாம் உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர் வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அது இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். மரியாளை போல வேத வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானமா இருக்க வேண்டும். ஆமென். வருகிற புதிய ஆண்டில் இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். அநேக தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். ஆமென். சில நேரத்தில் ஒரு வீடு கட்ட வேணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இப்படி இருக்கணும், நாம்
நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அநேக தீர்மானங்கள் எடுக்கிறோம். அது நல்லது தான். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் பலப்பட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை குறித்த தீர்மானம். ஆமென். மத்தேயு 4:4 நாம் பார்க்கிறோம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. பிழைப்பான் என்றால் என்ன? வாழ்ந்து சுகித்திருப்பான். ஆமென். நீங்கள் வேத வசனத்தை தியானித்து அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து அதிலே நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வருகிற புதிய ஆண்டு துவங்கின நாள் முதல் ஜனவரி 1 டிசம்பர் 31 வரை நீங்கள் வேதத்தை வாசிக்காத நாட்களே என்ன செய்யக்கூடாது? சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா சொல்லுங்க கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா? வேதத்தை வாசிக்காத நாட்களே நீங்க சொல்லுங்க. ஆமென். உங்களுக்காக நான் பேச முடியாது. ஆமென். தீர்மானத்தை யார் எடுக்க வேண்டும்? நீங்களும் எடுக்கணும், நானும் எடுக்கணும். ஆமென். இப்போ நான் சொல்றேன், வேதத்தை வாசிக்காத நாட்களே இருக்கக்கூடாது. ஆமென். நீங்களும் சொல்லுவீங்களா? என்னுடைய வாழ்க்கையில அடுத்த ஆண்டிலே வேதத்தை வாசிக்காத நாட்களே என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. அனுதினமும் ஹல்லேலூயா அதற்காய் நேரத்தை ஒதுக்கி நாம் வேதத்திலே தியானமா இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பிழைத்திருக்க பண்ணுவார், வாழ்ந்து சுகித்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் வேதத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆமென். அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் இந்த வேதத்தை முழுமையாக படிக்காமல் இருக்கலாம். ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளிலிருந்து கடந்து செல்வோமா? இந்த வேதத்தை ஆண்டவரே அடுத்த ஆண்டு துவங்கின நாள் முதல் டிசம்பர் 31 வரத்துக்குள்ள ஒரு முறையாவது நான் படித்து முடிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் நீங்க இப்பே தீர்மானத்தை எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு முறையாவது நான் படித்திருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கரம் உயர்த்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆமென். அதை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட தீர்மானங்களோடு நாம் வாழ வேண்டும். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்முறைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். அனுதினமும் வருஷங்கள் கடந்து கொண்டே போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிலே பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வரும்போது இதைப்படி, நீ இதைப்படி, இப்படிப்படி, அப்படிப்படி என்று நாம் சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திற்குரிய படிப்பு ஞானம் நமக்கு அவசியம்தான். அதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு வேதத்தை ஆமென் படி என்றும் நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் தான் போதித்து நடத்த வேண்டும். ஆமென். சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? சபையும் போதகரையும் நாம் குறை சொல்லுகிறவர்களாய் இல்லாமல் ஹல்லேலூயா குடும்பத்திலே நாம் பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்து ஆமென் அந்த பயத்தையும் வேதத்தில் இருக்கிற அறிவையும் நாம் தான் பிள்ளைகளுக்கு புகுட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்திற்குரிய படிப்பு நமக்கு ரொம்ப அவசியம்தான். அதோடு கூட இந்த வேதத்தை படிக்க வேண்டும் என்ற காரியமும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? தன்னுடைய வேதத்தின்படி, தன்னுடைய வசனத்தின்படி தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுதுதான் அவன் அநேக பாவ காரியங்களிலிருந்து, இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலிருந்து உன் வழி விலகி நம்முடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தீர்மானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற அனைவரும் ஆமென் நீங்கள் வேதத்தை படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீர்மானத்தோடு நீங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆமென். அநேகர் இங்கே குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். குடும்பத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆமென். வேதத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் 4 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 35 2 முதல் 4 வசனங்கள்.
போதும் சிஸ்டர். 2ஆம் வசனம் அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இந்த மற்ற அனைவரும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த ஆண்டு நாம் எப்படி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு ஒப்புரவாகி கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய தெய்வங்கள் என்றால் எதை குறிக்கிறது? நம் உள்ளத்தில் இருக்கிற கெட்ட சுபாவங்களை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. கெட்ட எண்ணங்களை அது குறிக்கிறது. அநேக கீழ்ப்படியாமைகளை குறிக்கிறது. அநேக முரட்டாட்டங்களை குறிக்கிறது. சில வேளைகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் கடந்த ஆண்டில் நாம் பேசியிருப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வருகிற புதிய ஆண்டில் பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வருகிற ஆண்டிலே பிரவேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, எல்லாவற்றையும் விலக்கி போட்டு, ஹல்லேலூயா, நம்மை நாம் சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னது போல நம்முடைய இருக்கிற எல்லா கெட்ட சுபாவங்கள், ஹல்லேலூயா, எல்லா தேவையற்ற சிந்தைகள், எண்ணங்கள், ஆமென், எல்லா பொறாமைகள், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நாம் இந்த ஆண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டிலே விட்டு வருகிற புதிய ஆண்டிலே ஒரு புதிய மனுஷனாய், ஹல்லேலூயா, புதிய இருதயத்தோடு, ஆமென், மனமாறுதலுக்கு ஏற்ற சுத்த இருதயத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31:19 வசனம். ஹல்லேலூயா. அங்க என்ன பண்றாங்க? அந்நிய தெய்வங்களை எதனாலே கர்த்தர் விலக்க சொல்றாருன்னா, ராகேல் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து வரும்போது அவங்க என்ன செய்றாங்க? ஆமென், சொரூபங்களை திருடி கொண்டாள். ஹல்லேலூயா. திருடி கொண்டாள் என்றால் என்ன? ராகேலுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த சொரூபங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அநேக சுபாவங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஆமென். அந்நிய தெய்வங்கள் என்றால் என்ன? நம்ம மத்தியிலே இருக்கிற எல்லா சுபாவங்களை அது குறிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்களை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. ராகேல் திருடி கொண்டது ராகேலுக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம மத்தியிலே நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற கெட்ட சுபாவங்கள், ஆமென், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் யாருக்கு தெரியும்? நமக்கும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த சுபாவங்களை விட்டு விலகி, ஹல்லேலூயா, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆமென். அப்பொழுது பலத்த கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஹல்லேலூயா. ராகேலை போல, ஆமென், அந்த சுபாவங்களோடு நாம் அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த அந்நிய தெய்வங்களை, அந்நிய சொரூபங்களை நம் மத்தியிலிருந்து விலக்கி போட வேண்டும். ஆமென். சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களில் நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சபையாருக்குள்ளே, சில வேளை அநேகருக்குள்ளே என்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். ஆமென். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். ஒருவேளை சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த மனஸ்தாபத்தோடு, அந்த குறைவோடு நம்ம அடுத்த ஆண்டுக்குள் பிரவேசியாமல், ஹல்லேலூயா, ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவங்களை நான் விட்டு விலகி, ஹல்லேலூயா, என்னை சுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு ஒப்புரவாகி, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரோடு ஒப்புரவாகி பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு அடுத்த ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சுபாவங்களை நாம் களைந்து போட்டு, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து களைந்து போட்டு, ஏதாகிலும் கடந்த நாட்களிலே ஏதோ பிரியமில்லாத சுபாவம், ஆமென், அநேகரை காயப்படுத்துகிற சுபாவம், ஒருவேளை பொறாமை குணம், ஆமென், கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக களைந்து போட்டு பரிசுத்தத்திற்கு ஏற்ற தீர்மானத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா.
ராகேல் திருடி கொண்ட அந்நிய தெய்வங்களை, அந்நிய சொரூபங்களை கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த இடத்திலே கலைந்து போட்டு, ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லா சுபாவத்தை இந்த ஆண்டிலே இங்கேயே கலைந்து போட்டு நீங்கள் பரிசுத்தத்திற்கேற்ற தீர்மானத்தோடு புதிய ஆண்டிலே நீங்கள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் உங்களை பெருக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேத வசனத்தை குறித்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே நம்மை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தோடு இருதயத்தில் சுத்தமாய் நாம் புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36, 37 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள். ஹல்லேலூயா. இங்கே 36ஆம் வசனத்திலே நாம் பர்னபா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பர்னபா யார்? ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பர்னபா செய்த காரியம் என்ன? அவர் தன் பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே அப்போஸ்தலர்களை, ஊழியங்களை தாங்குகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. 37ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, ஹல்லேலூயா, அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவருக்கு ஆறுதலின் மகன் என்று பெயர் வந்தது. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே தனக்கு இருந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவர் கொண்டு வந்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு அடுத்த ஆண்டிலே கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தை தாங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஊழியத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்க நம்முடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன் பணத்தினாலே, பொருளாதாரத்தினாலே ஊழியத்தை தாங்கினார் என்று நாம் வாசிக்கிறோமே. ஆமென். நீங்கள் இவ்வளவு ஆண்டாய் ஊழியத்தை தாங்குகிறீர்கள், உண்மைதான். ஆனால் வருகிற ஆண்டில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுக்க நீங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 34, 35 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 34, 35. ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை மக்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்காய் மனமுவந்து ஆர்வமாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஆண்டிலிருந்து கர்த்தருக்காய் கொடுக்கிறதிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்காய் சரியாய் காணிக்கை கொடுப்பதிலே, கர்த்தருக்காய் சரியான தசம பாகங்களை கொடுப்பதிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் நமக்கு சம்பளத்தை உயர்த்துவார், ஆனால் அதிலிருந்து உண்மையாய் கர்த்தருக்கு, ஆமென், நம்முடைய தசம் பாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். 10ல் 1 சரியாக நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானம். ஆமென். எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறேன்? ஹல்லேலூயா. ஊழியத்துக்காய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் கொடுப்பேன், ராஜ்யத்திற்காய் கொடுப்பேன், சபைக்காய் கொடுப்பேன், சபைக்கான கட்டுமான பணிக்காய் நான் கொடுப்பேன், ஊழியர் குடும்பத்திற்காக நான் கொடுப்பேன் என்ற
தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானம். ஆமென். நாம் கொடுக்கிறது நாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறோம் என்று இல்லை, கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மனப்பூர்வமாய் மனமுவந்து முழுமனதோடு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 3 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த காலத்தில் நாம் ஒரு கம்பெனியில வேலை செய்து மாதம் நமக்கு வருமானம் வருவது போல அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி மாதம் ஒரு வருமானம் இல்லை. ஆனாலும் தங்களுக்கு இருக்கிறதிலிருந்து ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நேரம் கிடைக்குமானால் வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் கூட வருகிற ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே நான் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுவது மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுப்பேன், மனப்பூர்வமாய் ஊழியத்தை தாங்குவேன். ஹல்லேலூயா. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதிலிருந்து நான் கொடுத்து ஊழியத்தை தாங்குவேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆமென். நேரத்தை நாம் கடந்து விட்டோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி நான் என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:24. ஹல்லேலூயா. கொர்நேலியு குறித்து நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? சிநேகிதர்களை அழைத்து, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திலே சிநேகிதர்களை கூட்டினது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டிலே ஆமென் 2025ஆம் ஆண்டிலே என் மூலமாய் அட்லீஸ்ட் ஒருத்தராவது கர்த்தருடைய சபைக்கு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் செய்வேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்காய் ஊழியம் செய்வேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்காய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக மக்களை, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து, ஹல்லேலூயா, பாவத்தில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயத்தை குறித்து ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அதே அதிகாரத்தில் 44, 47, 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அநேக புறஜாதிகளை கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஆண்டிலே ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்து ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மாத்திரம் இப்படிப்பட்ட விசேஷித்த அனுபவங்களை, விசேஷித்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, நம்மை சுற்றில் இருக்கிற மக்கள், ஆமென், அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் நம்மோடு கூட அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எத்தனை காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். 6 காரியங்களை குறித்து, 6 தீர்மானங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் செய்தி ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரை நீங்கள் இந்த தீர்மானங்களை எழுதாவிட்டாலும் கூட கடைசி இந்த நேரத்தில் நீங்கள் அதை எழுதி கொண்டு வருகிற ஆண்டிலே இப்படிப்பட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, முதலாவது நான் சொன்னேன், ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்காய் சரியாய் வந்து ஆராதிப்பேன் என்று இந்த கடைசி நாட்களில், இந்த ஆயத்து நாட்களிலே நம்மை நாம் ஆயத்துப்படுத்திக் கொள்வோம். ஆமென். நம்மை நாம் சுத்திகரிப்போம், நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆராதனை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். ஆமென். ஜபத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். வேத வசனத்தை குறித்த ஒரு தீர்மானம் வருகிற புதிய ஆண்டிலே உண்டாக வேண்டும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பதை குறித்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்த ஒரு தீர்மானம் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? வாழ்ந்து சுகித்திருக்கும்படி. ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வசனத்தை நாம் வாசித்து முடிப்போமா? 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் அடுத்த ஆண்டிலே எடுத்து நாம் அதன்படி நடந்து அதை செயல்படுத்தி நாம் செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? சுகமாய் நம்மை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஒரு விஷயம் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டிலே நாங்கள் தவறவிட்ட காரியங்கள், கடந்த ஆண்டிலே நாங்கள் வழி விலகி போன காரியங்கள், இந்த ஆண்டவரே கடைசி நாட்களிலே, இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே இன்னும் சில நாட்களிலே ஹல்லேலூயா கழிந்து போகிறது ஆண்டவரே. அதற்குள்ளா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானங்களோடு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவி. எல்லாரும் கேட்போமா? வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஊக்கமாய், ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீர்மானங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட, ஆராதனை குறித்த ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே ஜெபத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு, வேத வசனத்தை குறித்த ஒரு தீர்மானத்தோடு, கொடுக்கிறதை குறித்த ஒரு தீர்மானத்தோடு, பரிசுத்தத்தை குறித்து ஒரு தீர்மானத்தோடு, ஊழியம் செய்கிறதை குறித்து ஒரு தீர்மானத்தோடு, ஓ ராமதனலமா சந்துரலமா ரிகதனலமா சக்குரலபா தீனலமா மாமா கர்த்தருக்கேற்ற பிரியமானவர்களாய் ஹல்லேலூயா வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, இந்த நாட்களில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். வாலிப தம்பி தங்கச்சிங்க, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால் உங்களை கர்த்தருக்கு நேராய் நீங்கள் திருப்புங்கள். ஜெபத்துக்கு நேராய் உங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்கள். வேதத்திற்கு நேராய் உங்களுடைய சிந்தைகளை திருப்புங்கள். ஹல்லேலூயா. அநேக உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்றே, கர்த்தரிடத்தில் இருக்கிற நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தரிலே நாம் நிலைத்திருப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டு முழுவதும் இந்த தீர்மானங்களோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மை சுகமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனையிலே நாம் உண்மையா இருக்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை நம்மை விட்டு விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேத வசனத்திலே நிலைத்திருக்கும் போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒருவேளை நீங்கள் அநேக நாட்களிலே போன ஆண்டிலே வேலை வேலை என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அநேகர் குடும்ப சூழ்நிலையினாலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து ஆராதிக்காமல் நீங்கள் இருந்திருக்கலாம். வருகிற ஆண்டிலே கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கென்று ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது நம்மை உயரங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.